சுய லாபத்திற்காக பெரியாரை பேசும் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை என்று விஜய் கேள்வி கேட்டுள்ளார். பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுய லாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாடான சாதிவரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர் என்று தாவேகா தலைவர் விஜய் காட்டமாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் பெரியார் எங்கள் தலைவர் என்போர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரமில்லை என்று சொல்கிறார்கள் என்றும் விஜய் கூறியுள்ளார். ஆட்சியாளர்களுடைய சமூக நீதி வேடம் கலைகிறது என்று கூறி விஜய் அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொள்கை திருவிழாவான முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதியை பின்பற்றும் மண்ணான தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தேன். மாநாட்டிற்கு பிறகு நடைபெற கழகத்தின் செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது. எனவே நான் பீகார் மாநில அரசும் கர்நாடகா மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்து புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளன. மேலும் தற்பொழுது தெலுங்கானா மாநில அரசும் வெறும் 50 நாட்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கேஸ்ட் சர்வே நடத்தி முடித்திருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி ஒரு படி மேலே சென்று அந்த ஆய்வு அறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றன. ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்வியும் இதுவரை விடை கிடைக்கவில்லை என்றும் சொல்லியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.